நண்பர் அனைவருக்கும் இளம் பிரபுவழுதியின் இனிய வணக்கம். தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு நான் இந்த விஷயம் பண்ணா அப்படின்னா என்னை பார்த்து நீங்களும் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சில மறைமுகம் ஆர்டர் கொடுத்துருப்பார் பொழுது, அந்த மாதிரி தான் வந்து நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்கூரி தம்பி ஒருத்தன் ஏட்டிக்கு மூட்டியாக ஊழல் வேலைகள் பார்த்து பாலியல் வேலைகள் பார்த்து என்ன பண்ணியிருக்கான், காவல்துறை அதிகாரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா செல்லையை சேர்த்து கொடுத்து கையில் வந்து கை காலில் மாவு கட்டு போட்டுருக்காங்க. அந்த மேட்ரு தான் சமூக வலைத்தளம் பயங்கரமாக வைரலாக போய்க்கிருக்கு. அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால் குடிய முடியாது. அதனால நாங்கள் சண்டை போட போகிறோம். ஒன்றும் கிடையாதுங்க, கிருஷ்ணகிரியில் நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் வந்து சிவராமன் பேரை பார்த்தீங்களா, ராமன் சிவராமன். இந்த சிவராமன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அங்கே அவன் என்சிசியில் வந்து வேலை பார்க்குற ஒரு நபராக இருக்கிறான். அங்கே வர்ற பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள்லாம் கொடுத்துருக்குறான். பாலியல் தொல்லைகள் கொடுத்த உடனே அதாங்க இந்த பாஜகவில் ஒருத்தன் பிரிஜ்பூஷன் ஒருத்தன் கொடுத்தான் தெரியுமா பாலியல் தொல்லை. இந்த மல்யுத்த வீராங்கனை சாக்சி மாலிக்கு அப்புறம் இப்போ கூட பதக்கம் வாங்க முடியாமல் வந்தாங்க பாருங்க, 100 கிராம் எடை. அந்த மாதிரி தான் அவங்க வந்து நான் பாலியல் ஜல்சா கட்சி, இவங்க வந்து நாம் தடவல் கட்சி, சரியா? ஸோ அந்த நாம் தடவல் கட்சியில் இருப்பதன் விளைவுனாலே என்ன பண்ணியிருக்கான், அங்கே வந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லையை வந்து கொடுத்துருக்கான். பாலியல் தொல்லையை கொடுத்தோன்னே அங்கே இருக்க பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவன் ஏட்டிக்கு முட்டியாக வந்து வேலை பார்க்குறாங்க, இவனை தான் ஆக்ஷன் எடுக்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இந்த நாம் கூமுட்டை கட்சியினுடைய தம்பி என்ன பண்ணியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் சுற்றி வளைச்சிருக்காங்க. ஆனால் இவர் பெரிய ஹீரோ போலுக்க, அதான் நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் ஸ்டேஜில் பேசுவார் தெரியுமா, அப்படி ஆச்சாகணும் அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான், ஹீரோயிசம் பண்ணி தப்பிச்சு ஓட பார்த்துருக்கான். காவல்துறை அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க, ஏலே நீ தப்பிக்கா பார்க்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு தப்பிக்க போகிற இடத்துல காலை உடச்சி விட்டாங்க. மீன்ஸ் என்னன்னா, அது வந்து தப்பிக்க போனப்ப வேறு வழி கிடையாது இல்லையா, பிடிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து மாவு கட்டு போட வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்குமே மாவு கட்டு எங்கே போடணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போடுங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்கூரி தம்பி தற்பொழுது கைதாக இருக்கின்றான். கையில் மாவு கட்டு போட்டு உள்ளே உக்காந்துருக்கான், சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு எங்கே இவன் நம்மளை கோர்த்து விட்டுருவானோ அப்படின்னு சொல்லி இவன் பாலியல் வழக்கில் ஈடுபட்ட செய்திகள் தெரிஞ்ச உடனே எனக்கும் அவனுக்கு எந்த விதமான தொடர்புகள் இல்லைங்க அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆகும் விதமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த சிவராமன் என்று சொல்லப்படுகின்ற நபரை நான் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதில் நுட்பமாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதாவது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த சிவராமன் செயல்பட்டதன் விளைவுலால் நான் அடிப்படை உறுப்பினர் பதவி விட்டு தூக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, முன்கூட்டியே ஒரு அறிக்கையை வந்து தெளிவாக வந்து விட்டுருக்காரு. எஸ்கேப் ஆகிற விதமாக, உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆகும் விதமாக ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு. இந்த இடத்துல இந்த அறிக்கையில் எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி அப்படின்னா உன்னுடைய கட்சியினுடைய கட்டுப்பாடு என்ன? நாம் கூமுட்டை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடியாரன் சீமான் அவர்களே, உங்களை பார்த்தா கேட்குறேன், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி சிவராமன் செயல்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, உங்களுடைய கட்சியினுடைய கட்டுப்பாடுகள் என்ன? உங்கள் கட்சியில் இருக்க எல்லாருமே கரெக்டாக இருக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா? உங்கள் மேலே தான் வந்து விஜயலட்சுமி என்று சொல்லப்படுகின்ற அந்த அக்கா வந்து பல கேஸ் கொடுத்துச்சு, இந்த மாதிரி வந்து நீ ஊழலெல்லாம் பார்த்து விட்ட, நம்ம இது என்னது போர் உச்சத்தில் இருந்தப்ப நீயும் உச்சத்தில் இருந்த அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் மேலே பல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ கூட சமீபத்தில் வந்து காவல் நிலையத்தில் வந்து எங்கள் நீதி வேண்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நீயும் கூட ஏதோ பெரிய போராட்டத்துக்கு போகிற மாதிரி இப்படி கையை கொடுத்து போஸ் கொடுத்தா உள்ளே போனேன். ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உன்னுடைய கட்சியினுடைய கட்டுப்பாடுனா என்ன? கட்டுப்பாடுனா என்ன? இப்போ கூட சமீபத்தில் ஒரு பெண்ணை என்ன சொன்ன, பிசுறுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, பிசுரை தட்டி விட்டுறலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல போடுற அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் என்ன? பிசுறுன்னு சொல்கிறீங்க, ஓகே, பிசுரை தட்டி விட்டுலாம் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஒரு கொச்சை நிறைந்த சொற்கள், வன்முறைகள் நிறைந்த வார்த்தைகள் அந்த வார்த்தை வெளிப்படுது, பிசுரை தட்டி விட்டுறலாம் அப்படின்றது. அப்போ உங்களுடைய கட்சியுடைய கட்டுப்பாடுனா என்ன? உங்களுடைய கட்சியுடைய கட்டுப்பாடு என்பது பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லைகள் கொடுப்பதானா? உங்கள் கட்சியினுடைய இடும்போன கார்த்தி இப்போ என்ன பண்ணா, ஒரு பொண்ணை வந்து ஏமாத்தினா, அந்த பொண்ணு கெஞ்சோன்னு கெஞ்சுது, சாட்டை துறங்கணுன்ட்டு ஃபோனில் கெஞ்சுது. சாட்டை துறங்கணுன்னு போய் சீமான்ட்ட போய் சொல்கிறாரு. சீமான் அது அந்த பொண்ணை கேட்குது, அண்ணேட்ட சொன்னையா? சாட்டை துறவனை பார்த்து கேட்குது, அண்ணேட்ட சொன்னையா? அண்ணேட்ட சொன்னேன், ஆனால் அண்ணன் வந்து இது எப்படி ஒத்து வரும் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ண. அந்த பொண்ணு ஒத்து வரும் அப்படின்னா அப்போ பழகிறப்ப மட்டும்
அந்த கேள்விகள் இயல்பா எழும்புதுல. அப்ப பலதரப்பா மட்டும் அப்ப உங்க கட்சியினுடைய கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்ற விஷயத்த முதல்ல நீங்க ஒரு வரையறை பண்ணுங்க. கட்சியினுடைய கட்டுப்பாடு என்னன்றதை முதல்ல நீங்க வரையறை பண்ணுங்க. பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், பெண்களை எந்த அளவுக்கு சமமாக நடத்தணும், பெண்களுக்கு கட்சிக்குள்ள வந்து எப்படி எப்படி பாதுகாப்புகள் வழங்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை நீங்களே விதைச்சிக்கங்க. நாம் கூமுட்டை கட்சியுடைய சீமான் அவர்கள் விதைச்சிக்கங்க. ஒரு கட்டுப்பாடை வந்து கட்டமைச்சிக்கங்க. இடும்பவன கார்த்தி ஒரு கட்டுப்பாடை கட்டமைச்சிக்கங்க. நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சிட்டு அதற்கு பின்பாக கட்டுப்பாட்டை மீறிவிட்டான்ற மாதிரி அறிக்கையை வெளியே விடுங்க. சும்மா வந்து கையில் பேனா இருக்குது, பேப்பர் இருக்குது அப்படின்றக்காக நானும் அறிக்கை விடுறேன்ற பேரில் இல்லை, ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, முதல்ல கட்டுப்பாடு என்னன்ற ஒரு வரையறை வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல கற்றுக்கிட்டு அதற்கு பின்பாக உங்களுடைய தம்பிகளுக்கு கற்றுக் கொடுங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருப்பாங்க. தலைவனை போல தொண்டன் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எவ்வாறு செயல்பட்டீங்களோ அதே வடிவத்தில் தான் உங்கள் தம்பியும் செயல்பட்டுருக்காங்க. இன்னும் எத்தனை பேரை வந்து முட்டைச்சாம்பல் ஆக்க போகிறீங்க, எத்தனை பேருடைய வாழ்வியல் நீ கெடுக்க போகிறீங்க. இப்போ வந்து சமீபத்திய செய்தி, வருண்குமார் எஸ்பி அவருடைய விவகாரத்தில் ஏதோ ஒரு தம்பிகள் கமெண்ட் போட்டா அப்படின்றக்காக நான் பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே. அப்போ நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பிகள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்களெல்லாம் இவர் போய் கூட்டி போய் ஈஸியாக எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு அதுக்கு பின்பாக நீ யாருனே தெரியாது போங்கடா அப்படின்ற மாதிரி ஈஸியாக கடந்து போகின்ற ஒரு நபர் தான் நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடியாரன் சீமான் அவர்கள். அதனால் தம்பி எல்லாமே தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கூமுட்டை கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது, இப்போ எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய தலையாய எதிரி யாரு, நம்முடைய பிரதான எதிரி யாரு, இது எல்லாமே தெல்ல தெளிவாக கருத்தியல் ரீதியாக தெரிந்து கொண்டு இந்த கட்சியில் இருக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அப்புறம் நீங்கள் அந்த கட்சியில் பயணப்பட பாருங்க. சரிங்களா? சும்மா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, ஒருத்தனோட லைஃபே போச்சு என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சிலாம் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.